வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்னைக்கு பேப்பர் 2க்கான அதாவது சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, அதாவது 10th ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது 10வது வரலாறுலேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கான வினா வங்கி மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. சோசியல் சயின்ஸில் பேப்பர் 2ல நமக்கு 60 மார்க் இருக்குது, ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1 10th சோசியல் சயின்ஸிலிருந்து புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகளான நெற்கட்டு செவ்வேல், வாசுதேவ நல்லூர், பனையூர் ஆகியவை எந்த ஆண்டு யூசப் கான் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது? அதாவது பார்த்தீங்கன்னா புலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டை என்னென்னது? நெற்கட்டு செவ்வேல், வாசுதேவ நல்லூர், பனையூர் ஆகியவை எந்த ஆண்டு யூசப் கான், யார்? யூசப் கான் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்படின்னா 1761. 1761. கொஸ்டின் நம்பர் 2 பாளையக்காரர் முறை பார்த்தீங்கன்னா 1529. போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1520ன்னு தப்பாக சொல்லிட்டேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை 1529 தான், ஓகேங்களா. ஆண்டு தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர். அப்போ பாளையக்கார முறை எப்போ தோற்றுவிச்சாங்க? 1529. தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். ஆன்சர் டி, விஸ்வநாத நாயக்கர். அப்போ பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, கீழ்காணும் ஊர்களுள் எது கிழக்கு அமைய பெற்ற பாளையம்? அதாவது கிழக்கு அமைய பெற்ற பாளையம் எது அப்படின்னா நாகலாபுரம். ஆன்சர் சி, நாகலாபுரம். கொஸ்டின் நம்பர் 4 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்த புலித்தேவரை அடக்க பணியமைக்கப்பட்டவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்த புலித்தேவரை அடக்க பணிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கர்னல் கேரன். ஆன்சர் சி, கர்னல் கேரன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, வேலு நாச்சியாரின் இராணுவ தலைவர் யார்? வேலு நாச்சியாரின் இராணுவ தலைவர் யார் அப்படின்னா தாண்டவராயர். ஆன்சர் சி, தாண்டவராயர். 6வது கொஸ்டின் 1798 ஆண்டு செப்டம்பர் 19 அன்று கட்டபொம்மன் சாக்சனை எங்கு சந்தித்தார்? கட்டபொம்மன், ஓகேங்களா, சாக்சனை எங்கு சந்தித்தார் அப்படின்னா ராமநாதபுரம். ஆன்சர் சி, ராமநாதபுரம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7 கட்டபொம்மனின் அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம். கட்டபொம்மனின் அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா நாகலாபுரம். ஆன்சர் பி, நாகலாபுரம். கொஸ்டின் நம்பர் 8 மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு. மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு 1801. ஆன்சர் ஏ, 1801. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9 திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர். ஆன்சர் சி, கோபால நாயக்கர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10 தவறானதை கண்டுபிடிக்கவும். மருது சகோதரனுடைய காலம் தென்னிந்திய புரட்சி காலம் என அழைக்கப்படுகிறது. சரி. 1801 ஆண்டு பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது. அப்போ 1801 தான் பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது. சரி. தீரன் சின்னமலையை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை. எங்க? சங்ககிரி கோட்டை. சரி. தீரன் சின்னமலையை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை. சரி. கலெக்டர் ஜாக்சனை பணியிட நீக்கம் செய்தவர் யார்னா ஆர்எஸ் லூசிங்டன். லூசிங்டன். இது தவறு. என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் டி. பிரிட்டாசாரின் குறிப்புகள் உள்ளபடி 2ஆம் பாளையக்காரர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. பிரிட்டாசாரின் குறிப்புகளில் உள்ளபடி 2ஆம் பாளையக்காரர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1800. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12 வேலூர் கழகம் ஏற்பட காரணமான இராணுவ விதிமுறைகளை வெளியிட்டவர் யார்? வேலூர் கழகம் ஏற்பட காரணமான
இராணுவ விதிமுறைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜான் கிராட்டாக். ஜான் கிராட்டாக். அடுத்து 13, எந்த ஆண்டு நடைபெற்ற ஆங்கிலேய மைசூர் போர் முடிவில் கோயமுத்தூர் கம்பெனியுடன் இணைக்கப்பட்டது? எந்த ஆண்டு நடைபெற்ற ஆங்கிலேய மைசூர் போர் முடிவில் கோயமுத்தூர் கம்பெனியுடன் இணைக்கப்பட்டது? 1799. 1799. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருந்தது? வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருந்தது அப்படின்னா உடையாள். யாருடைய பெயர்? உடையாள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15, யூசப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? யூசப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. அடுத்து 16வது கொஸ்டின், 1877ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ 1877ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா டி. முத்துலட்சுமி. டி. முத்துசாமி. ஆன்சர் டி. முத்துசாமி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17, மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு யாருடைய தலைமையில் 1887ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது? மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு யாருடைய தலைமையில் 1887ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது? பக்ருதீன் தியாப்ஜி. ஆன்சர் பி. பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்து பாருங்க, பொருத்தமற்றதை கண்டுபிடி. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் 1906. தவறு. பாரத மாதா சங்கம் 1904. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாசன சபை 1884. சரி. என்ன கேட்குறான்? பொருத்தமற்றது. ஆன்சர் பி. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் தான் தப்பு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. லாவோ காளியா என்ற கீழ்கணும் யாருடன் தொடர்புடையது அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். அதாவது 2 கப்பல். இந்த கப்பலுடைய பெயர் தான் கப்பலின் பெயர் தான் இந்த லாவா காளியோ. அப்போ லாவோ மற்றும் காளியோ என்பது கீழ்கணும் யாருடன் தொடர்புடையதுன்னா வ.உ. சிதம்பரனுடைய தொடர்புடையது. அவர் வெளியிட்ட 2 கப்பல் தான் அந்த பெயர். கொஸ்டின் நம்பர் 20, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆட்சியராக ராபர்ட் WTE ஆஸ் செங்கோட்டையைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் எப்போ சுட்டுக் கொண்டார்னா 1911 ஜூன் 17. அதாவது பார்த்தீங்கன்னா ஆசத்துறையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்ட ஆண்டு 1911 ஜூன் 17. 1911 ஜூன் 17. அடுத்தது கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 21. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்து அறிமுக பயிற்சியும் வழங்கி இந்தி ஹவுஸ் அமைந்திருந்த இடம். இந்தி ஹவுஸ் எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. அடுத்தது அன்னிபெசன்ட் அம்மையார் குறித்து தவறான இணையை கண்டுபிடி. அதை பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் குறித்த தவறான கூற்றை கண்டுபிடி. 1916ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தப்பு. மற்றது பாருங்க, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது மற்றும் இந்தியா ஒரு தேச என்ற 2 நூல்களை எழுதினார். சரி. தன்னாட்சி இயக்கத்தை 1916இல் தொடங்கினார். சரி. நியூ இந்தியா காமன்வெல் என்ற செய்திகளை நடத்தினார். அதுவும் சரி. தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரி. இது எல்லாமே 1916. ஆன்சர் 1916. அதாவது மேலே இருக்கிறதுல தவறானது ஆன்சரு ஏ. அதாவது அன்னிபெசன்ட் குறித்து தவறான கூற்று எதுனா 1916ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தது மட்டும்தான் தப்பு. மீதி எல்லாமே பி. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது மற்றும் இந்தியா ஒரு தேசம் என்ற 2 நூல்களை எழுதுனதும் சரி. தன்னாட்சி இயக்கம் 1916 தொடங்குனதும் சரி. நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற செய்திகளை நடத்தியதும் சரி. அப்போ அன்னிபெசன்ட் தவறான குறித்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் தவறு. அடுத்து பாருங்க 23,
தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. 1920 தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது? நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1920 தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததுன்னா 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25. மதுரை தொழிலாளர்கள் சங்கம் 1916 எனும் அமைப்பை தொடங்கிய ஹார்வி மில் தொழிலாளர்கள் உதவியவர் யார்னா ஜார்ஜ் ஜோசப். ஆன்சர் ஜார்ஜ் ஜோசப். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 26. முஸ்லீம் லீக், ஓகேங்களா, சென்னை கிளையை நிறுவியவர் முஸ்லீம் லீக்கு சென்னை கிளையை நிறுவியவர் யார் அப்படின்னா யாகூப் காசன். ஆன்சர் பி, யாகூப் காசன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. எந்த ஆண்டு வெல்ஸ் இளவரசர் வருகை புரிந்தார்? அதாவது தமிழ்நாட்டுக்கு 1922ல் 21 தான் வெல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வந்தார். அடுத்து 28வது கொஸ்டின். சேரமான் மாதேவி குருகுலம் யாரால் நிறுவப்பட்டது? சேரமான் மாதேவி குருகுலம் யாரால் நிறுவப்பட்டது? வி.வி. சுப்பிரமணியம். வி.வி. சுப்பிரமணியம். கொஸ்டின் நம்பர் 23. சுயேட்சை வேட்பாளராக சுப்பிரமணியம் அமைச்சராக அமைத்த ஆண்டு? சுயேட்சை வேட்பாளரான சுப்புராயன் அமைச்சரவை அமைந்த ஆண்டு எது? 1926. 1926. அடுத்து பாருங்கள், 30வது கொஸ்டின். பூரண சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? 1929. 1929. பாருங்கள், 31 கூற்று. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையுடன் மோதல் ஏற்பட்டது. சரி, 6 பாருங்க, அதுக்கு உண்டான காரணம். டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னை அருகே உதயவனம் என்ற இடத்தில் கூடினர். ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இரண்டும் சரி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 32. உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி? உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. அடுத்து 1932 ஜனவரி 26 அன்று புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் பாசியம். யார்? பாசியம். அவர் தான் முதல்ல ஜார்ஜ் புனித கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர். 34வது கொஸ்டின். 1937 யாருடைய தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது? ராஜாவினுடைய தலைமையில் அமைச்சகம் அமைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. செய் அல்லது செத்துமடி என முழங்கியவர் யாருன்னா மகாத்மா காந்தி. செய் அல்லது செத்துமடி என முழங்கியவர் யார்? மகாத்மா காந்தி. அடுத்து பாருங்க, 36 கொஸ்டின். கீழ்கணும் எந்த ஊரில் வெள்ளையினே வெளியேறும் போராட்டத்தின் போது தந்தி மற்றும் தொலைபேசி கம்பிகள் வெட்டப்பட்டு பொது கட்டடங்களில் தீ வைக்கப்பட்டது அப்படின்னா வேலூர் பக்கத்தில் பணப்பாக்கம். கொஸ்டின் நம்பர் 37. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை மற்றும் சமூக குறைபாடுகளை அகற்றுவதற்காக பின்வரும் எந்த ஆண்டு கோவில் நுழைவு அங்கீகாரம் இழப்பீடு சட்டம் இயற்றப்பட்டது? 1939. 38வது கொஸ்டின் பாருங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில்களில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். 39வது கொஸ்டின். 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சுக்கூடத்தை நிறுவியவர் சீகன் பால்கு. யார்? சீகன் பால்கு என்பவர் தான் ஒரு முழுமையான அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில் நிறுவினார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. 1816 புனித சார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார்? எஃப்.டபிள்யூ. எல்லிஸ். திருக்குறள் பதித்து வெளியிடப்பட்ட ஆண்டு? 1812. 1812 திருக்குறள் முதல்ல பதித்து வெளியிடப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 42. கீழ்காண்பவைகளில் சீவை தாமோதரனார் பதிப்பிக்காத நூல்? என்ன நூல்? பதிப்பிக்காத நூல் சிலப்பதிகாரம். மீதி எல்லாமே அவர் பதிப்பித்த நூல். 43.
தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பம் சார்ந்தவை. அவை இந்தோ ஆசியா குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் F.W. எல்லிஸ். கொஸ்டின் நம்பர் 44. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். தென்னிந்தியா மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். கொஸ்டின் நம்பர் 45. பௌத்தத்திற்கு புத்துயிர்வளிக்க தொடக்க கால முன்னோடி யார் அப்படின்னா மா சிங்கார வேலனார். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்னா பரிதிமார் கலைஞர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. தமிழ் மொழிகளின் தூய்மைவாதத்தின் தந்தை. தமிழ் மொழிகளின் தூய்மைவாதத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள். 48வது கொஸ்டின். 1901 1911 வரையிலான காலகட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்த பிராமணர்களின் எண்ணிக்கை 4074. அடுத்து 49வது கொஸ்டின். திருவெல்லிக்கேணியில் திராவிட இல்லம் என்னும் தங்கும் விடுதியை 1916ஆம் ஆண்டு நடத்தியவர் நடேசன். யார்? நடேசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 50. பிரமாண அல்லாதவர்கள் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி. கொஸ்டின் நம்பர் 52. தவறானதை கண்டுபிடி. வகுப்புவாரி அரசாணை 1921 22 வரை சரி. பணியாளர்கள் தேர்வாணையம் 1924 சரி. பொதுப்பணியாளர் தேர்வாணையம் 1926 சரி. அப்போ இந்து சமய அறநிலை சட்டம் 1927 கொடுத்துருக்குறாங்க, இதுதான் தவறு. மறுபடியும் பாருங்கள், வகுப்பு வாரிய அரசாணை 1921 மற்றும் 22, பணியாளர் தேர்வு வாரியம் 1924, பொதுப்பணியாளர் தேர்வாணையம் 1926, இந்து சமய அறநிலை சட்டம் 1927. இதுதான் தவறானது. ஆன்சர் டி தவறானது. அடுத்து பாருங்கள், 53வது கொஸ்டின். இஸ்லாம் சமூகத்தில் சீர்திருத்த முன்பயிற்சிகள் மேற்கொண்ட முஸ்தபா காமல் பாஷா மற்றும் அமனுல்லாவை திராவிட முஸ்லிம் பின்பற்ற வேண்டுமென பெரியார் கூறினார். இதில் அமனுல்லா ஆப்கானிஸ்தானை சார்ந்தவராவார். முஸ்தபா காமல் பாஷா எந்த நாட்டை சார்ந்தவர்? துருக்கி நாட்டை சார்ந்தவர். எந்த நாட்டை சார்ந்தவர்? துருக்கி நாட்டை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 54. பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. 1925. கொஸ்டின் நம்பர் 55. தவறான பொருந்தியுள்ளது. குடியரசு 1925 சரி. ரிவால்டு பத்திரிக்கை 1928 சரி. புரட்சி பத்திரிக்கை 1934 தவறு. விடுதலை பத்திரிக்கை 1935 சரி. அப்போ தவறானது இது சீதா. புரட்சி 1934 தான் தவறு. அடுத்து 1954ஆம் ஆண்டு எந்த நாட்டில் நடைபெற்ற புத்தரின் 2500வது பிறந்த நாள் விழா பெரியார் கலந்து கொண்டார்? பர்மாவில் நடந்த புத்த மாநாட்டில் தான் பெரியார் கலந்து கொண்டார். கொஸ்டின் நம்பர் 57. நீதி கட்சி திராவிட கழகம் மாறிய ஆண்டு. நீதி கட்சி திராவிட கழகம் என மாறிய ஆண்டு 1944 சேலம் மாநாட்டில் தான் மாறியது. அடுத்து 58வது கொஸ்டின். தான் நடத்திய ஞான சகாரம் என்னும் பத்திரிகையை அறிவு கடல் என பெயர் மாற்றியவர் யார்? மறைமலை அடிகள். அடுத்து பாருங்க, ஓகேங்களா? இது இந்து வாரிசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. அடுத்து பார்த்தீங்கன்னா 60வது கொஸ்டின். ஜீவிய சரித சுருக்கம் என்ற சுயசரித நூலின் ஆசிரியர் இரட்டைமலை சீனிவாசன். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் எம்.சி. ராஜா. கொஸ்டின் நம்பர் 62. தொழிலாளன் என்னும் பத்திரிகையை நடத்தியவர்
மா சிங்கார வேலனார். மதராஸில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. கொஸ்டின் நம்பர் 64. சித்திர புத்திரன் என்னும் புனைப்பெயர் கட்டுரை எழுதியவர் பெரியார். சித்திர புத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் பெரியார். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 65. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் எத்தனையாவது நீளமான கடற்கரை கொண்டுள்ளது? 3வது பெரிய கடற்கரையாக கொண்டுள்ளது. அடுத்து 67வது சரியாக பொருந்தியுள்ளது. பொதிகைமலை முண்டந்துறை புலிகள் காப்பகம் சரி. பழனி மலையில் காடம்பரை நீர்மின் நிலையம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தப்பு. ஆனைமலையில் வந்தாராவ் மிகப்பெரிய உயர்ந்த இடம், தப்பு. மகேந்திரகிரி மூக்குருத்திங்கிறாங்க, மூக்குருத்தி அப்படிங்கிறது நீலகிரியில் இருக்குது, இப்போ தவறானது. பொதிகைமலை முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான் சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்தது சிவஜோதி பர்வத் மற்றும் தெற்கு கைலயம் என அழைக்கப்படும் மலை எது? பொதிகை மலை. எந்த மலை? பொதிகை மலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. சோலைக்கரடு என்னும் சிகரம் எந்த மலையில் அமைந்துள்ளது? சேருராயன் மலையில் அமைந்துள்ளது. எந்த மலையில் அமைந்துள்ளது? சேருராயன் மலையில் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 70. மருதுவாழ் மலை அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. மருதுவாழ் மலை அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 72. பாம்பன் ஆறு எந்த ஆற்றின் துணையாறு? பாம்பன் ஆறு எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றின் துணையாறு. தமிழ்நாட்டில் உள்ள உயரமான சிகரம் தொட்டப்பட்டா. தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் தொட்டப்பட்டா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாக எங்குள்ளது அப்படின்னா சின்ன கல்லாறு, உடுமலைப்பேட்டையில் இருக்குது. சின்ன கல்லாறு தான் தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெறக்கூடிய இடம். 75வது கொஸ்டின். உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலைக்காடு. உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலைக்காடு எதுனா பிச்சாவர காடுகள், கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து 76வது கொஸ்டின். உதயமார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருவாரூர். உதயமார்த்தாண்டன் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. 77. வடகாவேரி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் தருமபுரி. தேனி மாவட்டத்தில் குரங்கணி மலையில் தீ விபத்து ஏற்பட்ட ஆண்டு 2018. அடுத்து 79வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக பரப்புகள் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரியில் தான் ஓகேங்களா, காடுகள் அதிக பரப்பளவில் காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. சித்திரை பட்டத்தின் அறுவடை காலம் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரை. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கிய ஆண்டு 1985. கொஸ்டின் நம்பர் 82. தேசிய திணைப்பயிர் ஆண்டு 2008 தான் தேசிய திணைப்பயிர் ஆண்டு. 83. உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் முன்னணியில் உள்ள மாவட்டம் வேலூர். அதாவது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நீர்வழியில் வேலூர் தான் முதலிடம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். தமிழ்நாட்டில் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் CLRI மற்றும் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் சென்னை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. தவறானதை கண்டுபிடி. நாச்சியார் கோயில் குத்துகளுக்கு சரி. நீலகிரி போர்வைகள்னு சொல்கிறாங்க, நீலகிரி தவறு. ஏத்தோ மொழி அப்படிங்கிறது தேங்காய் சரி. சேலத்தில் வெண்பட்டு சரி. அப்போ தவறானது ஆன்சர் பி, நீலகிரி போர்வை தான் தப்பு. அடுத்தது கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு அமைந்துள்ள இடம் ஆலங்குளம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தினுடைய எழுத்தறிவு 80.09. அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை 44. ஆன்சர்
டி 44. தமிழகத்தின் நீளமான நெடுஞ்சாலை எண்கட்சி 44. அடுத்தது 91வது கொஸ்டின். சேலம் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1973 தொடங்கி 82 கட்டி முடித்தாங்க. அடுத்தது 92வது கொஸ்டின். கொதிகலன்கள் மற்றும் விசையாழிகள் புகழ்பெற்ற இடம் திருச்சி. அதாவது பெல்லு, கொதிகலன்கள் பெல்லு திருச்சியில் தான் இருக்குது. தானியாக்கி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் இடம், தானியாக்கி உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இடம் திருவள்ளூர். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலக மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1984. அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. தவறானதை கண்டுபிடி, தவறானதை கண்டுபிடி. டேன்ஸ்கோ, டிட்கோ இது 1963, டிட்கோ 1943. இந்த டிஸ்கோ அப்படிங்கிறது 1965, சிப்காட்டுங்கிறது 1972. அப்போ தவறானது ஆன்சர் டி தான் தவறானது. அடுத்து ஸ்டேட் ஆஃப் இந்தியா, ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது 2016. கீழ்காணும் எது பன்னாட்டு நிறுவனம் அல்ல? ஸ்டாண்ட் அப் மோட்டார்ஸ் அப்படிங்கிறதான் பன்னாட்டு நிறுவனம் அல்ல. மீதி எல்லாமே நிசானு, ஹுண்டாய், டைம்லர், பென்ஸ் இது எல்லாமே பன்னாட்டு நிறுவனம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 98. தமிழ்நாட்டில் மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் விருதுநகர். ரீகர் மண் என்று அழைக்கப்படும் மண் கரிசல் மண். ரீகர் மண் என்று அழைக்கக்கூடிய மண் கரிசல் மண். அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. கேத்தரின் மற்றும் வயாகரா அருவிகள் அமைந்துள்ள மாவட்டம். கேத்தரின் வயாகரா அருவிகள் அமைந்துள்ள மாவட்டம் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம். அது பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியிலிருந்து 100 வினா விடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.